والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. நாங்கள் மூன்று அடிப்படைகள் என்ற அந்த நூலை முடித்துவிட்டு இப்போ 4 சட்டங்கள் அல் கவாயிதுல் அர்பா 4 பொது சட்டங்கள் என்ற இந்த சிறு நூல் இது வந்து ஒரு 2-3 பக்கம் உள்ள ஒரு நூல் தான். ஆனால் முக்கியமான விடயங்களை நாங்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய விடயங்களை பொதிந்திருக்கின்ற ஒரு சிறு நூலாக இருக்கின்றது. இதில் முக்கியமாக அகீதா பாடத்தில் வந்து முக்கியமாக நாங்கள் கவனம் எடுக்கிற பகுதி என்ன? தௌஹீத், ஷிர்க். இந்த ஷிர்க்கை விட்டும் ஒரு மனிதன் எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதை விட்டும் தான் எவ்வாறு பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய அமல்கள், தன்னுடைய ஈமான், தன்னுடைய இஸ்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதிலே என்ன இருக்கக்கூடாது? ஷிர்க் இருக்கக்கூடாது. ஷிர்க் கலந்திருக்குமாக இருந்தால் எங்களுக்கு சொர்க்கம் நுழைய முடியாது. சொர்க்கத்தை பற்றி நாங்கள் அதிகம் கேட்டோம். ஒரு மனிதனுக்கு வந்து 2 சாய்ஸ் தான், ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம். அப்போ ஒரு மனிதன் வந்து ஒரு ஒழுங்கான முஸ்லிம் ஷிர்க் இல்லாமல் அல்லாஹ்வை ஒரு மனிதன் சந்திப்பானாக இருந்தால் அவர் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அவருக்கு கிடைக்கும். அவருக்கு சொர்க்கம் போற பாக்கியம் அல்லாஹ் தாலா வழங்குவான். அவர் பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவத்துக்கு உரிய அளவு அவர் நரகத்தில் தண்டனை அனுபவித்து சரி அவர் சொர்க்கத்துக்கு வந்து சேருகின்ற ஒரு பாக்கியம் இருக்கின்றது அவருடைய ஷிர்க் கலக்காமல் இருந்தால். எனவே நாங்கள் அதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் விடயத்தை அதிலே கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய இஸ்லாம், எங்களுடைய ஈமான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றதிலே நாங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது. எனவே இதை நாங்கள் எங்களுடைய ஈமானை உறுதி செய்து கொள்வதற்கு, நாங்கள் தூய்மையான இஸ்லாத்தை நாங்கள் சுமந்தவர்களாக இருப்பதற்கு நாங்கள் இந்த அக்கீதாவுடைய பாடத்தை நாங்கள் தெளிவாக படித்து அதை தெளிவாக விளங்கி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். எனவே அதன் அடிப்படையிலே நாங்கள் இந்த அக்கீதாவில் 2வது நூலாகிய 4 அடிப்படைகள், இந்த 4 அடிப்படை சட்டங்கள் வந்து என்ன? இந்த காலத்துல ஷிர்கான செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்குரிய ஒரு மரப்பாக இருக்கின்றது. அவர்கள் அந்த ஷிர்கான செயல்களை முஸ்லீம் என்ற பெயரை தாங்கிக் கொண்டு ஷிர்கான செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கேட்டா என்ன சொல்வார்கள்? அவர்களும் சில ஆதாரங்களை வைத்திருப்பார்கள். தாங்கள் செய்வது சரி என்று சொல்றதுக்கு என்ன ஆதாரங்கள்? அவைகள் ஆதாரங்கள் அல்ல, அவைகள் எல்லாம் சுபுகத்துகள், சில சந்தேகங்கள், ஒரு பலமில்லாத சில விடயங்களை அவர்கள் ஆதாரமாக வைத்துக் கொண்டிருப்பார்கள். இந்த விடயங்களை தகர்த்தெறிவதற்கு அவர்களுடைய அந்த பொய்யான ஆதாரங்களை தகர்த்தெறியக்கூடிய ஒரு நூலாகத்தான் இந்த நூல் இருக்கின்றது. ஒருவர் அவுலியாக்கள் என்ன செய்கின்றார்? பாதுகாப்பு தேடுகின்றார். உதாரணமாக தான் கஷ்டம் வருகின்ற நேரத்தில் ஒரு அவுலியாட பெயர் சொல்லி யா முஹியத்தீன் அல்லது யா மீரான் அல்லது ஒவ்வொரு பிரதேசத்திலையும் ஒரு அவுலியா வச்சுக்கொண்டு இருப்பார்கள். அரபியர்கிட்ட கூட யா பதவின்னு சொல்லி மிஸ்ர்ல எல்லாம் கூப்பிடுவாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் இப்படி ஒரு அவுலியாவை அல்லது அல்லாஹ்வுடைய நேசர்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் வைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்றாங்க அவங்க அல்லாஹ்விடத்தில் எந்த அளவு நேசம், அல்லாஹ்விடத்தில் எந்த அளவு நெருக்கத்தை பெற்றார்கள் சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா அல்லாஹ்வுடைய சில பலங்களை, அல்லாஹ்வுடைய சில அதிகாரங்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். அவர்கள் மௌத்தாகிவிட்டு அவர்கள் உலகத்திலே அவர்கள் சுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடத்திலே யாராவது உதவி கேட்டால் அவர்கள் உடனடியாக வந்து உதவி செய்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் தாலா அவர்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறான். இப்படியான சில தவறான விடயங்களை அவர்கள் அவுலியாக்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். இந்த நம்பிக்கைகள் எல்லாம் வந்து ஷிர்காக இருக்கின்றது. இதை யாரெல்லாம் நம்புகின்றாரோ அவர் எவ்வளவுதான் அமல் செய்தாலும் அவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவர் மறுமை நாளிலே ஒரு முஷ்ரிக்காக தான் அவர் அல்லாஹ்வை சந்திப்பார் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த நூலை அவர் ஆரம்பிக்கிற நேரத்திலே சில துஆக்களை கூறி அவர் ஆரம்பிக்கின்றார். அஸ்அலுல்லாஹல் கரீம் ரப்பல் அர்ஷில் அதீம் ஐயதவல்லாக ஃபித் துன்யா வல் ஆகிரா. அல்லாஹ் தஆலா உங்களை உலகிலும் மறுமையிலும் அல்லாஹ் தஆலா உங்களை பொருந்தி கொண்டவனாக, உங்களை நேசிக்கக்கூடியவனாக அல்லாஹ் தஆலா உங்களை நேசிப்பானாக. நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை ஒரு பரக்கத் பொருந்தியவராக அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. அதே போன்று அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒன்றை தந்தால் அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவராக அல்லாஹ்
உங்களை ஆக்குவானாக. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு சோதனையை தந்தால் அந்த சோதனையிலே பொறுமை காக்கக்கூடியவராக அல்லாஹ் உங்களை ஆக்குவானாக. இதா அத்னப இஸ்தக்ஃபர, அதே போன்று ஒரு பாவம் செய்தால் அந்த பாவத்துக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடியவராக அல்லாஹ் உங்களை ஆக்குவானாக என்று அவருடைய துஆவை கூறி இந்த நூலை ஆரம்பிக்கின்றார். எனவே சொல்ற விஷயங்களை பாருங்க. ஒன்று, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கொண்ட தந்தால் அதுக்கு நாங்க நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். அது ஒரு முக்கியமான விடயம், அப்படித்தானே? அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிற நிஅமத்துகளை அதை நாங்க விளங்கி அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்துவராக இருக்க வேண்டும். நாங்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளுக்கு அல்லாஹ் தஆலா நாங்க நன்றி செலுத்துகின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இன்னும் அவருடைய அருட்கொடைகளை அதிகமாக அல்லாஹ் தஆலா தந்து கொண்டிருப்பான். அதே மாதிரி அல்லாஹ் ஒரு சோதனையை தந்தால் அந்த சோதனையில் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அதே போன்று ஒரு பாவம் செய்தால் நாங்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அந்த பாவத்திலிருந்து நாங்கள் நீங்கி அல்லாஹ்விடத்தில் நெருங்குகின்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த விடயத்தை கூறியவர் இந்த நூலை ஆரம்பிக்கின்றார். அதுல முதலாக அவர் எங்களை யாதப்படுத்துற விஷயம்தான் அல் ஹனீஃபியா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த போதித்த அந்த தூய்மையான கொள்கை என்ன? அந்த அபுதல்லாஹ வஹ்தஹு முக்லிசன் லஹுத்தீன், அல்லாஹ்வுக்கு மாத்திரம் அவனுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வை மாத்திரம் தூய்மையாக வணங்குவதுதான் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போதித்த கொள்கை. வபிதாலிக அமரல்லாஹு ஜமீ அன்னாஸ், அதுக்கு அந்த கொள்கையை நபிமார்கள் எல்லாரும் அதைத்தான் போதித்தார்கள். அல்லாஹு தஆலாவும் அதைத்தான் எங்களுக்கு ஏவி இருக்கின்றார். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் அல்லாஹ்வை வணங்குவதற்கு அன்றி அல்லாஹ் தஆலா படைக்கவில்லை. இதெல்லாம் நாங்கள் படித்த விடயங்கள். இந்த விடயத்தை அவர் திருப்பியும் எங்களுக்கு நிறைவு கூறுகின்றார். அப்புறம் அவர் என்ன ஒரு விஷயத்தை சொல்றாருன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா உங்களை வணங்குறதுக்கு, தன்னை வணங்கத்தான் அல்லாஹு தஆலா படைத்திருப்பான் என்று சொன்னால் அந்த வணக்கம் தௌஹீத், அந்த ஏகத்துவ அந்த கொள்கை இல்லாமல் எங்களுடைய வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எவ்வாறு தொழுகை சுத்தம் இல்லாமல் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதோ அதே மாதிரி தௌஹீத் இல்லாமல் ஒரு வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே போல தொழுகையில ஒரு வணக்கத்துல ஷிர்க் நுழையுமா இருந்தால் அந்த வணக்கம் என்ன செஞ்சிடும்? அது கெட்டு போய்த்திடும். எப்படி என்று சொன்னால், ஒரு மனிதன் சுத்தமா இருக்கின்ற ஒரு மனிதன் என்ன செஞ்சார்? அவருக்கு ஒரு அந்த சுத்தத்தை நீக்க கூடிய ஒரு விடயம் ஏற்பட்டால், ஒருத்தர் தொழுது கொண்டிருக்கிறார், அவருக்கு என்ன நடக்குது? காற்று செல்கின்றது. அப்ப அவருடைய சுத்தம் இதாகிடும். அப்ப அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? இல்லை. அதே மாதிரி ஷிர்க் ஒரு இபாதத்தில் நுழையும் என்று சொன்னால் அவருடைய இபாதத் கெட்டுவிடும் என்ற அந்த விடயங்களை அவர் கூறிவிட்டு அவருடைய அந்த 4 அடிப்படைகளிலே முதலாவது அடிப்படையை அவர் ஆரம்பிக்கின்றார். அது என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான ஒரு கூட்டத்துக்கு அனுப்பப்பட்டார்கள்? ஷிர்க் வைக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றிருந்தார்கள், அப்படித்தானே? மக்கா காஃபிர்களுக்கு அல்லாஹ் தெரியுமா தெரியாதா? தெரியும். அல்லாஹு தஆலா தான் இந்த உலகத்தை படைத்தவன், அல்லாஹு தஆலா தான் இந்த உலகத்தை பரிபாலிக்க கூடியவன், அல்லாஹு தஆலா தான் எங்களுக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியவன். இந்த எல்லா விஷயங்களையும் அவர்கள் நம்பி இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த காலத்துல ஷிர்க் வைக்கக்கூடியவர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆதாரம் தான் என்ன? அவங்க ஷிர்க்குன்னு சொன்னா ஏதோ ஷிர்க்குக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஷிர்க்குன்னு அந்த ரசூலுல்லாஹ் அனுப்பப்பட்ட சமூகம் ஏதோ அல்லாஹ்வை அறியாத, அல்லாஹ் இறைவன் என்றொத்தனை அறியாத சிலைகளையும் கல்லையும் வழங்கி கொண்டிருந்த அப்படி ஒரு கூட்டம் என்ற மாதிரி மட்டும் சொல்கின்றார்கள். அவர்கள் அப்படி அல்ல, அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வோடு வேறு கடவுள்களை அவர்கள் வைத்து வணங்கினார்கள். எனவே இந்த ஒரு விடயம் எங்களால் கட்டாயமாக அந்த ஷிர்க் செய்யக்கூடியவர்கள் நாங்கள் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வை இறைவனாக நம்பிய ஒரு கூட்டம் தான் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்தார்கள். எனவே அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றிருந்தாலும் அந்த ஏற்ற ஒரு சமூகத்தில் கூட என்ன வரலாம்? ஷிர்க் என்ற விடயம் அவர்களுக்கு விளங்காமல் நுழையலாம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த முதலாவது சட்டத்தை அவர் கூறுகின்றார்கள். அதில் ஒரு குர்ஆன் ஆயத், குல்மன் யர்சுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் அம்மை யம்லிகு ஸம்அ வல் அப்சார வமை யுக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித் வ யுக்ரிஜுல் மய்யித மினல் ஹய். உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் யாரு? வானம் பூமி இவைகளை படைத்த இந்த வானம் பூமியிலிருந்து உங்களுக்கு அல்லாஹ் அந்த ரிஸ்கை அளிக்கக்கூடியவன் யார்? அதே போன்று செவி புலன்
அதே போன்று பார்வை, இவைகளை எல்லாம் உங்களுக்கு தந்தவன் யார்? அதே போன்று இந்த அருட்கொடை எல்லாம் நீங்கள் அவர்களிடத்தில் கூறிவிட்டு இவைகளை யார் உங்களுக்கு தந்தன்னு சொன்னால் அவர்கள் ஃபஸயகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் என்றவர்கள் கூறுவார்கள். எனவே இந்த வானம் பூமியை படைத்த, உங்களை படைத்து பரிகாலிக்கக்கூடியவர் எல்லாம் யாரென்று கேட்டால் அவர்கள் அல்லாஹ் என்று கூறுவார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைத்துக் கொண்டிருப்பார்கள் என்ற விடயத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். எனவே முதலாவது அடிப்படை அந்த மக்கா காபிர்கள் அல்லாஹுவை இறைவனாக ஏற்றிருந்தார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை அவர் கூறுகின்றார்கள். இன்னும் 3 விடயங்கள் இருக்கின்றன, அவைகளை நாங்கள் வருகின்ற பாடங்களிலே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.